ஸ்ரீ நீலமேக பெருமாள். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சாமி ஆஞ்சநேயர். ஜெய் ஸ்ரீ நமஸ்தவாயி. ஹரி ஓம் அஸ்மத்குருப்யோ நமः. எம்பிரான் எந்தே என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வானாள் அம்பினாள் அரக்கர் வெறுக்குல நெருக்கி அவருயு சிகுத்த வெம்மண்ணல் வம்புலாஞ்சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகாள் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். உடம்புருவில் மூன்றொன்றாய் மூர்த்தி வேறாய் உலகுய்ய நின்றானே அன்று பேச்சு விடம்பருகு வித்தகனை கன்றுமேத்தி விளையாட வல்லானே வரமீஹானில் தடம்பருகும் கருமுகிலை தஞ்சுகோயில் தவனரிக்கோர் பெருநெறிய வையங்காக்கும் கடும்பரிமேல் கற்கியை நான் கண்டுகொண்டேன் கடி பொலி சூழ் கடமல்ல தலசைனத்தே. இந்த ரெண்டு பாசுரங்களும் திருமங்கையாளர் பாசுரம். தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் தமருள்ளம் தன்புறப்பு வேலை மாமல்லை கோவல் மதில் குடந்த என்பரே எவல்லை எந்தைக்கிடம். இந்த ஒரு பாசுரம் பூதத்தாழ்வார். இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறது தஞ்சை மாமணி கோயில் நீலமேக பெருமாள். இந்த பெருமாள் வெண்ணாற்றங்கரையில் வீட்டிருக்கார். வெண்ணாற்றங்கிறது விரஜா நதி, அதாவது வைகுண்டத்து முதல்ல ஓடக்கூடிய ஆறு. அந்த ஆற்றுல ஸ்நானம் பண்ணி தான் வைகுண்டத்தோடு போக முடியும். அதுபோல் இந்த விண்ணாரை விரஜா நதியை பாவித்து அதன் கரையில் இந்த பெருமாள் திருக்கோயிலில் மகாராஜாக்கள் கட்டியிருக்கான். இப்போ பூவுலகத்தில் மகாவிஷ்ணு மிகவும் போற்றி வணங்கத்தக்கதான 3 திருநிலையில் இருக்கார். பொதுவாகவே மகாவிஷ்ணு சோத்திரம் பண்ணாவோ பார்த்தாவோ கேட்டாலோ அவரை பற்றி கதையை கேட்டாலோ படித்தாலோ கேட்டவாளை பார்த்தா நமக்கு பெரும் புண்ணியம் சொல்கிறான். அதுபோலத்தான் பெருமாள் நமக்கு நின்ன திருக்கோலம், இருந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம், இந்த 3 நிலையில் பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறார். அது இங்கே பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். பொதுவாக அமர்ந்த திருக்கோலங்கிறது வைகுண்ட திருக்கோலம் சொல்லுவாள். அதுபோல் இங்கே பெருமாள் நீலமேக பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். பொதுவாக திவ்யதேசம் என்னென்னா, ஆழ்வார்கள் தங்களுடைய திவ்யமான பாசுரங்களால் அவளை மங்களாசாசனம் பண்ணது, அவரை பற்றி போற்றி பாடியது திவ்ய தேசங்கள். தன்னுடைய திவ்யமான பாசுரங்களால் பாடினது திவ்ய தேசம் சொல்கிறான். ஏன் ஆழ்வார்கள் பாடினது ரொம்ப வருஷத்தையே கொண்டாடணும்? பொதுவாக இந்த ஆழ்வார்கள்லாம் பெருமாளை நேரில் பார்த்தவா, அவருடைய உத்தமமான அனுக்கிரத்துக்கு பாத்திரமாக இருக்கான். அவள் நித்தியச்சூரிகள் இன்னி வரைக்கும் வைகுண்டத்தில் பெருமாள் இருக்க அவரை பயணம் இருக்கலாம். அதுக்காக தான் திவ்ய பெருமாள் தான் தோன்றி அது நாம் இன்னும் வாசிக்கிறோம், சேவிக்கிறோம். அதனால் அதுக்கு அந்த பலன் உண்டு. அதனால தான் இந்த திவ்ய தேசங்களுக்கு ஆழ்வார்களால் போற்றி பாடியதால் நாமும் அதை போற்றி பாடி இந்த பாசுரங்களில் நித்தியம் சாதிக்கிறோம். அதுக்காக உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கிற பாசுரத்தை. இந்த கோயிலில் தஞ்சமாமணி கோயில் நீலமேக பெருமாள் 3வது திவ்ய தேசம். பூதத்தாழ்வார் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பெருமாள் அமர்ந்த திருக்கோலம். இங்கே கர்ப்பகிரகத்தில் பராச முனிவருக்கு பெருமாள் காட்சி கொடுத்துருக்கார். இப்போ அவன் கோயில் பற்றி தெரிஞ்சிட்டோம். இப்போ ஸ்தலபுராணம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பராசர மகரிஷி வம்புலாஞ்சோலையில் ஒரு குல நிறைய அமிர்த நிறைப்பை தபஸ் பண்ணுறார். அப்படி தபஸ் பண்ணுறப்ப அந்த அமிர்தம் பெற வேண்டி தஞ்சாசுரன் தண்டாசுரன் 2 அசுரா அவரை தொந்தரப்படுத்துகிறார். உடனே பராசர மகரிஷி பெருமாள் பார்த்து பண்ணிக்கிறார். பார்த்த உடனேவே நீலமேக பெருமாள் அவதாரம் பண்ணுறார். அவதாரம் பண்ணி தன்னோட திரு உடம்பு ஒரு குன்றாக மாற்றிக்கிறார். அந்த திருக்குளம் தான் திருமணிக்குன்றம் மணிக்குன்ற பெருமாள்னு பேர். அப்போ தஞ்சாசுரன் என்ன பண்ணுறான், யானையாக உருமாறி அவர் மேலே மோதுறான். நீலமேக பெருமாள் நரசிம்மராக மாறுறார். அது வீரநசி திருக்கோலம். அப்போ தஞ்சாவூர் என்ன பண்ணுறான், வதம் பண்ண போகிறது முதல்ல
இப்போ தப்பு பண்ணிட்டேன், இந்த ஊர் எப்போ வாங்கி கேட்குறான். அவனுக்கு அனுகிரகம் பண்ணி இந்த ஊர் அமைப்பு விளங்குறது தஞ்சாவூரி தஞ்சாவூர்னு. இந்த ஊர் அசுரனோட பேர் தான் அது. அப்போ தண்டாசுரன் என்ன பண்ணால் பயந்துக்கிட்டு பூமியில் ஒழிஞ்சிடான் போய் நீலமேர் வராகனா மாறுறார். இந்த வராக திருவும் நீலமேர் சன்னதியிலே மகாமடத்தில் 2வது எழுதியிருக்கார். பொதுவாக ஒவ்வொரு மூர்த்தங்களும் ஒவ்விதமான பலனை தரக்கூடியது. அது இங்கே இந்த ஒரே கோயிலே நீலமேர் திருக்கோயிலே நீலமேர் இருக்கார், வராக பெருமாள் இருக்கார், லக்ஷ்மி நரசிம்மன் இருக்கார், ஆண்டாள் இருக்கா, இவெல்லாம் சேவை சாதிக்கிறார். அது இல்லாமல் கல்விக்குண்டான மகா ஞான பொருந்திய ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்கர் சேவை சாதிக்கிறார். இங்கே பொதுவாக நாம் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம தேடி போய் பார்க்க போகிறப்ப அதுக்குண்டான விசேஷமான அங்கங்களை பார்த்து நம்ம சேவிக்கிறோம். அப்படி தான் இந்த திருக்கோயில் வான்னு கூப்பிட்றார். அதனால் நாமெல்லாம் அவசியம் இங்கே வந்துடுது பெருமாளை பார்த்து மங்களாசை பண்ணி அவரை பற்றி கண்ணார கண்டு நமக்கு என்ன பலன் தேவையோ அதெல்லாம் அவரை கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா அவரே வான்னு கூப்பிட்றாரு இல்லையோ, அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பலன் உண்டு அப்படின்னா நாமெல்லாம் சிரத்தையாகவும் பக்தியாகவும் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணாவோ நாங்கள் முடிஞ்சது சுவாமிக்கு உண்டான புஷ்பங்களோ இல்லை எண்ணெயோ நெய்களோ இல்லை சுவாமிக்கு என்ன கைங்கரி தேவைப்படுதோ அத்தனையும் நீங்கள் பண்ணால் இன்னும் சௌக்கியமாக இருக்கலாம். 2வது இப்போ உள்ள காலகட்டத்தில் சுவாமியை தேடி போய் சேவிக்கிற மாதிரி இருக்கிறது. அதனால தான் நமக்கு நம்ம மனசில் எல்லா விதமான ஆசாபாசங்கள் இருக்கும். அது நல்லது கொடுக்கும், தீயது கொடுக்கும். இப்படி தேடி போய் சேவிச்சா நமக்கு நல்லது மட்டும் கொடுப்பார். அப்படி தான் இந்த பெருமாள் வான்னு கூப்பிட்டும் திருவடி 2 திருவடியும் மக்கள் காமிக்கிற மாதிரி தெரிய மாதிரி காமிக்கிறார். அதனால் அவர் திருவடியை பத்துட்டு நாமெல்லாம் நம்ம குறையெல்லாம் அவர் சொல்லி மேலும் சௌக்கியமாக இருக்கணும் அவர் பிரார்த்திக்கலாம். 2வது இந்த திருக்கோயிலில் திறமைகளில் முதல்ல உபதேசம் வாங்கின பிறகு 2வது சேவிக்கிறார். முதல்ல திருக்குடத்தை 6ஆம் சாதிக்கிறார், 2வது பெருமாள் நீல பெருமாள் சாதிக்கிறார். ஏன்னா 2 ஏன் விசேஷம்னா பொதுவாக நம்ம சமுதாயத்தில் ஒரு விஷயம் கற்றுண்டா 2 தான் 1க்கு சமானமாகும். அதனால் திறமைகளில் பார்த்து பாடினே அவரை பற்றி பெருமையாக பாடுறார். அது ஒன்று. 2வது இந்த க்ஷேத்திரம் விசாக க்ஷேத்திரம் விருச்சிக ராசி ஸ்தலம். விசாகம் அனுஷம் கேட்டைக்கு உண்டான ஸ்தலம். இங்கே விசேஷமாக வைகாசி உன்மோசம் நடக்கிறது. இங்கே நம்மள விசேஷமாக நடக்கிறது. 2வது தேசியனுக்கு இங்கே புரட்டாசி சிரமத்தில் உற்சவம் நடக்கிறது. அது இல்லாமல் எப்போதுமே இங்கே சன்னதியில் எல்லா விதம் பலன் கொடுக்கக்கூடியதான சுவாமியும் மகாலட்சுமியான செங்கமணி தாய் எழுந்திருந்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டுருக்கா. எல்லோரும் மனசார பார்த்து கண்ணார பார்த்து சேவிக்க பிரார்த்திக்கிறேன்.